செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்கும் சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த ஆண்டு முதல் கலைஞர் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்கு இந்த நிதியாண்டில் 1432 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 760 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 70,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 231 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் இன்று முதல் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாளை தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்குவதற்கான சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்கிறார். கோடை விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு பயணிப்போர்களின் ரயில்களில் தட்கல் டிக்கெட் புக்கிங் முறைகேட்டை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார். கோவை திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. சென்னை ECR OMR இடையே 16 கோடி ரூபாயில் 3 பாலங்களை அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணிக்கு தேவையான கணினி சான்றிதழ் தேர்விற்கு ஏப்ரல் 16ஆம் தேதியாகிய இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணி வருகின்ற 21ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 1,94,00,000 ரூபாய் மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வருகின்ற மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கோடை காலத்தில் ஏராளமான மக்கள் வெளியூர் பயணிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று அமெரிக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியுள்ளது. கோவை செட்டிபாளையத்தில் வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் அவர்களும் நானும் நெருக்கமான நண்பர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிகளை வேகப்படுத்த விரைவில் ஸ்டார் 3.0 டெக்னாலஜி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இமயமலைக்கு சென்றுள்ளார். இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு பணியின் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரின் சிலைக்கு தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குஜராத் கடற்கரை பகுதியில் 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகிறது. இந்தியர்களின் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு சவுதி அரேபியா அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வரும் நாட்களிலும் வெப்பம் இயல்பை விட அதிகமாகவே பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நாளில் 48,436 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 424 கனஅடியாக அதிகரித்துள்ளது.
சென்னையில் கனிமங்கள் ஏற்று செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 21 பொருட்களுக்கு GI டேக் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் $36 லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊட்டி ரேஸ் கோர்ஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது. கோவை கோட்டத்தில் 22 பெண்கள் உட்பட 44 பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 1,76 லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட 8 நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருமா பயிலகம் சார்பில் TNPSC தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பேருந்து பயண அட்டை அதிகரிக்க 2031-32ஆம் ஆண்டிற்குள் கூடுதலாக 6,457 பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் சட்டமாக அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக தொழில் நிறுவனங்கள் கோட்டாவில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் எழுதுகோள் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளதாக முத்தரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க 63,000 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் 3,880 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக, பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார். அமெரிக்கா, சீனா இறக்குமதிகள் மீதான வரிகளை 145% அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், அமெரிக்க பொருட்களுக்கு மீதான வரியை சீனா 84%லிருந்து 125% உயர்த்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் வியாசர்பாடி கோவிலில் 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.